பார்ப்போம். இப்ப அடுத்த கேள்வி என்ன? கம்பி வளையத்தை சுற்றி இணைக்கும் முன் ஏபி பகுதியை சுரண்டுவது ஏன் என விளக்கு. அது நாங்க பார்த்துட்டோம். வளையத்தின் இயக்கம் தொடர்பான விதியை எழுதுக. என்ன விதி? என்ன விதி? பிளெமிங்கின் இடக்கை விதி. யார கை விதின்னு எழுதணும்? பிளெமிங்கின் இடக்கை விதி. சரியா? சரி, விதியை எழுத சொல்லியா யார விதின்னு கேட்டிருக்கா? ரெண்டு இதுல பார்த்தோம்னு சொன்னால் வளையத்தின் இயக்கம் தொடர்பான விதியை எழுதுக. அப்ப இது உங்களுக்கு குழப்பமா இருந்தால் விதியை எழுதி விடுங்க, அல்லது பிளெமிங்கின் இடக்கை விதி. வளையத்தின் இயக்கம் தொடர்பான விதி எது என்று கேட்டால் பிளெமிங்கின் இடக்கை விதி. இங்க விதியை எழுத சொல்லியிருக்கு. அப்ப விதியை எழுதத்தான் வரும். சரியா? ஓ, பிளெமிங்கின் இடக்கை விதி. இடக்கையின் பெருவிரல், சுற்றுவிரல், நடுவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக் கொண்டு. மூன்று விரல் குறிப்பிடப்படணும், செங்குத்து என்ற விடயமும் அங்க குறிப்பிடப்படணும். ஓட்டத்தின் திசையை நடுவிரல், காந்தப்புலத்தின் திசையை சுற்றுவிரல். அவை ஃபெஸ்ட்டுக்கு இங்க ஓட்டம் குறிக்கும் போது இறுதியாக நாங்கள் குறிப்பிட வேண்டியதுதான் பெருவிரலினால் காட்டப்படும் திசையில் கடத்தி மீது விசை இயக்கம் உண்டாகும். அப்ப விசையில முடிக்கணும். மின்காந்த விசை. மின்காந்த விசை. சரியா? பிளெமிங்கின் இடக்கை விதி. சரி, ஆகவே அதை குறிப்பிடணும். சரி, நான் இப்ப 8வது கேள்விக்கு போவோம். நுண்ணங்கியல் மனிதனுக்கு சாதக பாதக விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. மேலுள்ள உயிருள்ள உயிரற்ற இயல்புகளை காட்டும் அமைப்பு எது? உயிருள்ள இயல்பையும் காட்டும், உயிரற்ற இயல்பையும் காட்டக்கூடியது எது? அதாவது உங்களுக்கு தெரியும், உயிருள்ள இயல்பையும் உயிரற்ற இயல்பையும் காட்டக்கூடியது வைரஸ். சரியா? இதுல வைரஸ் எது? டி. சரியா? வைரஸ் டி. இலகுவான கேள்வி. வயிற்றுளைவை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கி வகை. அந்த நுண்ணங்கிக்கு முன்னும் இந்த வயிற்றுளை உள்ள சொல்லுக்கு முன் இந்த நுண்ணங்கிட பேர் போட்ட ஒரு நோய் ஒன்று வரும். அதுதான் என்ன நோய்? அமீபா வயிற்றுளைவு. சரியா? அமீபா வயிற்றுளைவு. பி அமீபா வயிற்றுளைவு. நுண்ணங்கி வகை எது? ஆகவே பி. ஒரு வாரம் வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீர்த்துளி ஒன்றை ஒளி நுணுக்கு காட்டியில் அவதானிக்கும் போது மேலுள்ள எந்த அங்கே அவதானிக்கலாம்? வைக்கோல் ஊறவிடப்பட்ட நீர். சி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சி பரமீசியம். வைக்கோல் உறவிடப்பட்ட நீர்ல பரமீசியம் இருக்கும். ஆகவே சி பரமீசியம். சரிதானே? ஆகவே எந்த அங்கியை அவதானிக்கலாம்? சீண்டும் எழுதலாம், அல்லது பரமீசியம் என்று எழுதலாம். அப்ப ஏ என்னது? பி அமீபா, சி பரமீசியம், டி வைரஸ். ஏ என்னதாக இருக்கும்? கிளமிடோமோனஸ். சரியா? கிளமிடோமோனஸா இருக்கும். பின்வரும் உற்பத்திகளில் பயன்படும் பங்கஸ் இனங்களை பெயரிடுக. பான் உற்பத்தி. பான் உற்பத்திக்கு என்ன பயன்படும்? மதுவம். பான் உற்பத்தி மதுவம் பயன்படும். புரத குறை நிரப்புணவு. இலகுவானதுண்டு, காளான். சரியா? புரத குறை நிரப்புணவு காளான். எங்களோட புக்ல இருக்கு அப்படியே. சரி, அடுத்த பாகம். அங்கியலின் தொழிற்படு கனியுப்புக்கள் அவசியமாக காணப்படுகின்றன. 10ஆம் ஆண்டு 1வது பாடம். தாவரங்களில் எக்கனிப்பு குறைபாடுகளால் பின்வரும் நோய் அறிகுறிகளை அவதானிக்கலாம். இலையில் சிவப்பு ஊதா புள்ளிகள் தோன்றுதல். இலையில் சிவப்பு ஊதா புள்ளிகள் தோன்றுதல். சொல்லுங்க பாப்போம் யாராவது. Prosperous. பாஸ்பரஸ். வேற ஏதாவது விட இருக்கா? நீங்க இந்த கனியுப்பு சம்பந்தமா கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளத்தான் வேணும். அதாவது புக்ல சில படங்கள் இருக்கு கனியுப்புகளோட, அந்த படங்களையாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இதுல கேள்வி என்ன கேட்டிருக்கு?
கேள்வி, தாவரங்களில் இலையில் சிவப்பு ஊதா புள்ளிகள். இதுல பாருங்க, சிவப்பு ஊதா புள்ளிகள், பொஸ்பரஸ் குறைபாட்டு அறிகுறி, சிவப்பு ஊதா புள்ளி. சரி, அடுத்த கேள்வி, முனையரம்பு இரத்தல், இலை நுனி கருகுதல். முனையரம்பு இரத்தல், இலை நுனி கருகுதல். Calcium. Calcium. ஆம், கால்சியம். இந்த முனையரம்பு இரத்தல், இலை நுனி கருகுதல். இந்த இலை நுனி கருகின படம் காட்டப்பட்டிருக்கு, அது கல்சியம் குறைபாடு. வெண்பச்சை நோய் அங்கே மேல காட்டப்பட்டிருக்கு, அது நைதரசன் குறைபாடு. நாக குறைபாடு, இலை குறுகி தடிப்படைந்திருக்கு. இங்க சுற்றி வர உலர்ந்த தோற்றம் காணப்படுது, அது பொட்டாசியம் குறைபாடு. ஆகவே இலை நுனி, முனையரம்பு இரத்தல், இலை நுனி கருகுதல், கல்சியம் குறைபாடு. சரி, ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். மாணவர் ஒருவரை பரிசோதித்த வைத்தியர் அவரது கண்மடலின் உட்புறம் வெளிரியிருந்தமையை அவதானித்தார். இந்நிலைமை எக்கணிப்பு குறைபாட்டால் நிகழ்ந்திருக்கும். யாராவது எங்க கண்டுபிடிச்சிங்களா? கண்ணுக்கும் கணிப்புக்கும் ஏதாவது தொடர்புள்ள படிச்சிருக்கோம் நாங்க? கண்ணுக்கும் கணிப்புக்கும் பியில இருக்கு, அவரால் பின்னு அனுப்பிடுங்க. விட்டமின் கேட்க இல்லை, அதான் கணிப்புன்னு கேட்கிறேன் நான். இதுல கேட்டிருக்கு எக்கணிப்பு குறைபாடுன்னு கேட்டிருக்கு. கண் சம்பந்தமாக பொதுவாக விட்டமின் சொன்னா விடை இருக்கு, ஏ இருக்கு. சரி, ஆனா கணிப்பு இருக்கா? கணிப்புன்னு நான் பார்க்க இல்லை, ஆனால் எங்கட புக்ல இல்லை. அதுக்கு விடையாக இரும்ப கொடுக்கலாம், சரியா? ஆனால் எங்கட புக்ல அது இல்லைன்னா யாராவது கண்டுங்கள இந்த நோயை அப்படி இருந்தா எனக்கு சொல்லுங்க. இல்லதானே? அதுக்கான விட தசைகள் ஒற்றி சேமித்து நொதியத்தின் மூலம் குருதிச்சோகை, சோர்வு, தூக்கம், உளவிருத்தி நலிவடைதல். தேடி பார்த்ததுல இருமோடு காட்டுது, ஆனால் இல்லை, சரியா? ஆனால் விட்டமின் நாங்க படிக்கும்போது பொதுவாக விட்டமின் ஏ கூடுதலாக கண்ணின் ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கு. விட்டமினை பார்த்துருவோம். கணிப்புக்கள், விட்டமின்கள். விட்டமின் ஏ பார்வைக்கு அவசியம். பார்வைக்குரிய நிறப்பொருள்களை உருவாக்க, தோலை ஆரோக்கியமாக பேண, மாலைக்கண், பீட்டோ புள்ளிகள் தோன்றல், அது கண்ணோட தொடர்பானது. விட்டமின் பி நரம்பிலியங்களின் பேணுகைக்கு, செங்குலின் உற்பத்தி, தோலை ஆரோக்கியமாக பேண, கொழுப்பு அனுசேபம், செவன்பு மச்சை உருவாக்கம், வெங்குலியம் முதிர்ச்சி, பெரிய குருதிச்சொகை, உலர்ந்த தோல், நிறமாற்றம், பிற பொருள் எதிரிகளின் உற்பத்தி. அப்ப விட்டமின் எங்களுக்கு விடை இருக்கு, கனிவுப்புண்டா இல்லை. ஆகவே அதுக்கான விடை இரும்பு. சரி, முரசு கரைதல் நோய் எவ்விட்டமின் குறைவினால் ஏற்படுகிறது? இதை தவிர்க்க எவ்வுணவை அதிகம் உட்கொள்ள வேண்டும்? முரசு கரைதல், அதுக்கு விடை இருக்கு. படம் இருக்குன்னு நினைக்கிறேன் புக்ல. இந்த முரசு கரைதல் விட்டமின் சி குறைபாடு. விட்டமின் சி அடங்கிய உணவுகளை உட்கொள்ளணும். விட்டமின் சி அடங்கிய உணவுகள் புளிப்புச்சுவையில் உணவுகள், அதாவது பழங்கள், தக்காளி, நெல்லி, எலுமிச்சை, சரியா? இவ்வாறான புளிப்புச்சுவையில் பழங்கள்ல கூடுதலா விட்டமின் சி இருக்கு, பொதுவாக பழங்கள்ல இருக்கு, சரியா? புளிப்பு சுவையுள்ள பழங்கள் கூடுதலா. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஈருலக சட்டம் ஒன்றை கீழே படம் காட்டுகிறது. ஈருலக சட்டத்தை வெப்பமேற்றும் போது எவ்வாறு ஈருலக சட்டம் மாற்றமடையும் என வரைக. இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, நீங்க வெப்ப விரிவு, இந்த தரப்பட்ட விடயம் நன்றாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் விரிவு அதிகம். ஆகவே நீங்க வாலிபால் கிரவுண்ட் அந்த நீங்க ஸ்போர்ட் மீட்ல அத்லெட்டிக் கிரவுண்டை பார்க்கலாம்.
ரெண்டு ரெண்டு ட்ரெக் இருக்குன்னு வச்சுக்கணும். இப்படி ஒரு ட்ரெக், வெளியே ஒரு ட்ரெக், ரெண்டு ட்ரெக் இருக்குங்க. ஒரு ஆள் இந்த ஏல ஓடுறாரு, இன்னொரு ஆள் பில ஓடுறாரு. யாரு கூடுதலான தூரம் ஓடுவார்? ஏ பியா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல விட்டு ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வந்து சேருங்கன்னு சொன்னா, ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து சேருங்கன்னு சொன்னா யாரு கூட ஓடுவாரு? பி தான் கூட ஓடுவார். அதே போலத்தான் இங்க உலோகங்களும், ஒன்று விரிவு கூடியது, ஒன்று விரிவு குறைந்தது. இப்ப எக்ஸ் விரிவு கூடியது என்றால் அது கூடுதலாக விரிவடையும், கூடுதலான நீளத்தை கொண்டிருக்கும். ஆகவே அதுதான் வெளியே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Y குறைந்த விரிவு, அது உள்ளுக்கு வரும். இப்ப இந்த படத்தை, இந்த விஷயத்த எக்ஸாம்ல நாங்க வளமையா மேல வளைஞ்சுதான் பழக்கம், இப்படி மாத்தி தந்தாங்கன்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும்? அத இப்படி மாறிச்சென்று சொன்னால் எது கூடுதலான விரிவு இருக்குதோ அது வெளியே வரக்கூடிய வரையணும். சரியா? இப்படி வரையணும். இந்த அம்புக்குறி மாறி தந்திருந்தால் இந்த கேள்விக்கான விடை எக்ஸ் வெளியே வரக்கூடிய மாதிரி வரைஞ்சா சரி. எக்ஸ் வெளியே வரக்கூடிய மாதிரி நீங்க இந்த பகுதியை வரையணும். சரியா? இப்படி சரி, இப்படி வரணும். Y உள்ளுக்கு வரக்கூடிய மாதிரி வளைஞ்சி வரைஞ்சா சரி. இதோட சட்டம் மாற்றமடையணும் வரைக. வெப்ப இட மாற்றத்தின் 3 முறைகளும் எவை? அது இலகுவான கேள்வி. வெப்ப இட மாற்றத்தின் 3 முறைகளும் என்ன? 3 முறைகளும் கடத்தல், உடன்காவுகை, கதிர்வீசல். கடத்தல், கதிர்ப்பு, உடன்காவுகை. கடத்தல், கதிர்ப்பு, உடன்காவுகை அல்லது மேற்காவுகை. சரியா பிள்ளைகள்? அது 3. உடன்காவுகைக்கு இன்னொரு பெயர் என்ன? மேற்காவுகை. அப்ப 3 முறைகள்: கடத்தல், கதிர்ப்பு, உடன்காவுகை, மேற்காவுகை. சரி, அதை அடிப்படையாக கொண்ட அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். எந்த வெப்பமானி உயர்ந்த வாசிப்பை காட்டும்? கருமையான மேற்பரப்பு வெப்பத்தை நன்றாக அகத்துறிஞ்சும், வெள்ளை மேற்பரப்பும் மினுக்கமான மேற்பரப்பும் கூடுதலாக வெப்பத்தை தெறிக்க விட செய்யும். குளிர் பிரதேசங்களில் உள்ளவர்கள் கருப்பாடை அணிவதற்கு காரணம், கருப்பு நிற ஆடைகள் அணிவதற்கான வெப்பத்தை உறிஞ்சிக் கொள்வதற்கு. எங்க இலங்கை போன்ற நாடுகள்ல பாடசாலை சீருடைகள் எல்லாம் வெள்ளை நிறமாக இருப்பதற்கு காரணம் வெப்பத்தை தெறிக்க செய்வதற்கு. சரியா? மினுக்கமான மேற்பரப்பும் வெள்ளையான மேற்பரப்பும் வெப்பத்தை தெறிக்க செய்யும். சரி, இப்ப இதுல கருப்பு நிற மேற்பரப்பு விரைவாக வெப்பத்தை உறிஞ்சுவதனால் என்ன நடக்கும்? வெப்பத்தை விரைவாக வெப்பமடையும். ஆகவே இந்த கேள்விக்கு விட எந்த வெப்பமானி உயர்ந்த வாசிப்பை காட்டுண்டால் காட்டும்? கருப்பு நிற வெப்பமானி. கருப்பு நிற வெப்பமானி எழுதினா சரி. சரி, மேற்படி உமது விடைக்கான காரணம் யாது? மேற்படி உமது விடைக்கான காரணம்: கருப்பு நிறம் வெள்ளையை விட அதிக வெப்பத்தை உறிஞ்சும். ஒப்பிட்டு எழுதினா சரி. கருப்பு நிற மேற்பரப்பு அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சும் என்பதனால், அல்லது கருப்பு நிற மேற்பரப்பு வெள்ளையை விட அதிக வெப்பத்தை உறிஞ்சும் எழுதினாலும் சரி. தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலையை SI அலகில் தருக. தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலையை SI அலகில் தருக. தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலை எதுன? தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலை எதுன்னு சொல்லுங்க பாப்போம். உலகத்திலேயே மிக குறைந்த வெப்பநிலை அதுதான் இதுவரைக்கும் அறிஞ்சதுல. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். துணிக்கைகளின் இயக்க சக்தி 0. துணிக்கைகளின் இயக்க சக்தி 0 இருக்கும் போது என்ன செய்யும்? வெப்பம் இழிவான நிலையை அடையும். அப்ப இயக்க சக்தி 0 உள்ள நிலையைத்தான் அங்க தனிப்பூஜ்ஜிய வெப்பநிலை கெல்வின் கண்டுபிடிச்சார். அதுதான் மிகவும் குறைந்த வெப்பநிலை. நீங்க நன்றா ஒன்று விளங்கிக் கொள்ளணும். வெப்பநிலை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு
வெப்பநிலை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு வந்து கெல்வின். சரியா? வெப்பநிலை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு கெல்வின். அதான் நாங்க சர்வதேச அலகு தான் எஸ்ஐ அலகுன்னு சொல்றது. அதாவது தனிப்பூச்சிய வெப்பநிலை நேத்தின 0 கெல்வின். அதை நாங்க செல்சியஸ்ல கொடுத்தால் எத்தனை வரும்? மறை 273.15 பாகை செல்சியஸ். அவை 0 கெல்வின் அல்லது 273.15 பாகை செல்சியஸ். ஆகவே எஸ்ஐ அலகு என்றால் 0 கெல்வின். சரி, பின்வரும் வெப்பநிலைகளை கெல்வின் அலகில் தருக. வெப்பநிலைகளை கெல்வின் அலகில் தருக. கெல்வின். ஆகவே செல்சியஸ்ல தரப்பட்டதை கெல்வினுக்கு நாங்க மாத்தணும். செல்சியஸ்ல உள்ளத கெல்வினுக்கு மாத்தணுமாக இருந்தால் இங்க பாருங்க, 273 என்றால் 0 கெல்வின். 0 பாகை செல்சியஸ்னால் 273 கெல்வின். 0 பாகை செல்சியஸ் என்பது 273ஆக மாறுமாக இருந்தால் செல்சியஸ கெல்வினாக மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 273 கூட்டணும். சரியா? சிகே அப்படின்னு வச்சுக்கணும். சில இருந்து கேக்கு போகுமாக இருந்தால் பிளஸ் சி பிளஸ். சரியா? உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் சி பிளஸ்ல வரணும்னு நீங்க நினைச்சுக்கொள்ளுங்களேன். சி பிளஸ்ல வரணுமாக இருந்தால் சிக்கு பிறகு வரக்கூடியது கே ஆக இருந்தால் இங்க என்ன செய்யணும்? சி பிளஸ் 273 கூட்டப்படணும். 273 கூட்டப்படணும். 273 கூட்டித்தான் நாங்க இந்த கேள்விக்கு விடைய எடுக்கணும். சரியா? அப்ப நாங்க பாருங்க, 273 கூட்டி எடுத்தால் 90ல இருந்து 273 கூட்டின மிகவும் இலகுவானது. 90 273 கூட்டினால் 363 கெல்வின். சரி, அடுத்தது 363 கெல்வின். அடுத்து என்னன்னு சொல்லுங்க? மறை 35 273 கூட்டினா எது? அடுத்து மறை 35 273 கூட்டினால், அதாவது 273ல இருந்து 35 கழிப்படும் மறை என்பதனால. அதுக்கான விடை என்ன? அதுக்கான விடை 238 கெல்வின். 238, அதாவது மறை 35 சக 273 என்றால் 238 கெல்வின். சரியா பிள்ளைகள்? இதுதான் அந்த கேள்விக்கான விடை. சரி, ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் 8 கேள்விகள் எம்சிக்யூ பார்த்துட்டோம். இப்ப 8 கேள்வி வர பார்த்தாச்சு. இப்ப 9வது கேள்வி மட்டும் இருக்கு. நாங்க இந்த கேள்வியை இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்க நேரம் கிடைத்தால் பார்ப்போம். சரியா?